தமிழ்ச்செல்வி செம்ம கோவத்தோட குழந்தை கிடைச்சிட்டுன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளே பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. ஆனா குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல சேது தலகால் புரியாம குழந்தை கூடயே இருக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும் கண்டிப்பா அந்த பஞ்சாயத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணி எப்படியாவது இந்த குழந்தைய ஒண்ணு தமிழ்ச்செல்வி கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்படி இல்லையா இந்த குழந்தைய நானே ஆள் வச்சு கடத்தி எங்கேயாவது போட்டுட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு தோணுதுன்னு ஈஸ்வரி கிட்டயும் சித்திரை கிட்டயும் கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஐஸ்வர்யா கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு அந்த தமிழ்ச்செல்வியை பத்தி நல்லா தெரியும். நீ வேணா பாரு. கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வி சேதுவை நம்பி சேதுக்கிட்ட குழந்தையெல்லாம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மலரும் கருப்பும் நமக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளானை போட்டு அந்த குழந்தையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி பண்ண விஷயத்த நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். அவங்களையும் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அவங்க 2 பேரும் மட்டும்தான் நமக்கு எதிரிகளா இருக்காங்க. அவங்க இங்கிருந்து போயிட்டாங்கன்னா அந்த தமிழ்ச்செல்விக்கு ஆதரவா இந்த வீட்டுல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, உன்னோட ராஜ்யம்தான். நீ சேது கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஏன் சேதுவுக்கு குழந்தை தேவைப்படுதுன்னா 10 மாசத்துல நீயே அவனுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துடலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த வாசல் வழியா போயிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும் இதை ஒட்டு கேட்டுட்டு நாங்க உள்ள வரலாமான்னு கெத்தா உள்ள வராங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும் ஆண்டி முதல்ல இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும். அவங்கள எனக்கு பார்க்கும் போதே அவ்வளோ வெறுப்பு வருது தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சாவித்திரியும் என்னம்மா என்ன, எங்களை பார்த்ததுக்கே வெறுப்பு வருதுன்னா நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சா உனக்கு என்ன ஆக போதோ எங்களுக்கே தெரியல. நீ வேணா பாரு, எண்ணி 10 நாள்ல உன்னையும் உன்னை சேர்ந்தவங்களையும், அதாவது இதோ இங்க நிக்கிறாங்களே இவங்க 2 பேரும் தான் சேர்த்து உங்க 3 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க ஏற்கனவே பண்ணி வச்சுட்டோம். என்ன அது என்ன ஏற்பாடுன்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்னன்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரியும் இங்க பாருங்க, தேவையில்லாம எங்களை பயப்படுத்தணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்றதுக்காக உளறிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க வேணா பாருங்க, அதே 10 நாளுக்குள்ள உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னால முடியும். நான் வேணா பண்ணட்டுமான்னு கேட்டு மிரட்ட பாக்குறாங்க. ஆனா சாவித்திரியும் ஏதோ தான் கையில ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தையுமே காட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யாவோ எனக்கு என்னமோ இவங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது நம்மளை பத்தி எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சது மட்டும் இல்லாம ஆதாரத்தையும் வச்சிருக்காங்கன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா இவங்க இவ்வளவு தைரியமா பேச மாட்டாங்க. நம்ம முன்னாடியே நின்று நம்மளையே வீட்டை விட்டு துரத்துவன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால முதல்ல அந்த தமிழ்ச்செல்விக்கும் அந்த குழந்தைக்கும் முன்னாடி இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஆன்டின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரியும் இங்க பாரு ஐஸ்வர்யா, முதல்ல உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க குழந்தைய இந்த வீட்டை விட்டு அனுப்புவோம். அதுக்கப்புறம் அந்த தமிழ்ச்செல்விலாம் ஒரு ஆளே கிடையாது. அவ நம்ம பிளான் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவளா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அதனால அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்களே அவங்களோட தகுதி என்னன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அந்த மலரையும் கருப்பையும் வீட்டை விட்டு துரத்தும் போது அவங்களுக்கு அந்த உயிர் பயத்தையே நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் அடிப்பட்ட பாம்பு மாதிரி அவங்க பாட்டுக்கு கிடப்பாங்களே தவிர கண்டிப்பா நம்ம பக்கம் வரணும்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அதுக்கான பயத்தை என்னால் உண்டாக்க முடியும். உனக்கு ஏமால நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யாவும் உங்களை நம்பாமையா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் பண்ண காரியங்களுக்காக எனக்கு இப்ப கிடைச்சிருக்க பரிசு சேது மாமா. கண்டிப்பா சேது மாமாவை என் கூட நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. நாளைக்கும் பஞ்சாயத்துல இவங்க ஏதோ குளறுபடி பண்ணாம இருந்தா சரிதான்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரியும் எனக்கு யாரு மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஏன் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் தமிழ்ச்செல்வியை முழுசா நம்புறேன். அவ கண்டிப்பா குழந்தைய சேதுக்கிட்ட கொடுக்கவே மாட்டா. நமக்கு பிளான் போறதுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையும் படாதுன்னு சொல்லிட்டு நீ நிம்மதியா போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அனுப்பி வைக்க. ஆனா ரூம்ல பார்த்தா சேது குழந்தை கூட தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா இன்னும் ஒரு நாள் தானே இந்த குழந்தை, அதுவும் இன்னைக்கு நைட்டு மட்டும் தானே இங்க இருக்க போகுது, அதுக்கப்புறமா கண்டிப்பா இந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. ஆனா அடுத்த நாள் காலையில தமிழ்ச்செல்வி சீக்கிரமா எந்திரிச்சு பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு அப்புறமா அவங்க பஞ்சாயத்துக்குமே வந்து இந்த மாதிரி நடந்த காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஆளு கூட என்னோட குழந்தைய என்னால ஒப்படைக்கவே முடியாது. இந்த ஆளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்காக என் குழந்தை அவனுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கோவத்துல மரியாதை இல்லாம பேசுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஊர்க்காரங்களும் இங்கே பாருமா, என்ன இருந்தாலும் உன் புருஷன்ற மரியாதை இல்லைனாலும் எம்எல்ஏன்ற மரியாதை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல அதுக்கு தமிழ்ச்செல்வியும் சரி இவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், ஆனால் மரியாதைக்கு தேவையான தகுதி இவங்க கிட்ட இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அவங்க கெட்டின பொண்டாட்டியவே நல்லா பார்த்துக்க முடியாதவங்க, அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனவங்க. அதுவும் பொண்டாட்டி கூட நம்ப தெரியாத ஒரு சுயபுத்தி இல்லாத ஒரு ஆள்கிட்ட என்னால் எப்படி என் குழந்தைய ஒப்படைக்க முடியும்? நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து என் குழந்தை இந்த தப்பு பண்ணிச்சு அந்த தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு கதை கட்டி விடுவாங்க. அதை நம்பிக்கிட்டு எனக்கு என்ன அநியாயத்தை பண்ணாங்களோ அதே மாதிரி தானே அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து என் குழந்தைக்கும் அநியாயத்தை பண்ணும். நான் ஏதோ தாங்கிக்கிட்டேன், ஆனால் என் கஷ்டம் என் குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதனால என் குழந்தைய கண்டிப்பா அந்த பெரிய வீட்டில் அனுப்பவே முடியாது. தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. நான் தான் உங்க ஊர் முன்னாடி தானே இந்த ஆளுக்கோ எனக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு உறவையே முறிச்சேன். அப்படி உறவையே முறிச்சதுக்கு அப்புறமாவும் இவங்க எதுக்காக என் குழந்தை கூட உறவு கொண்டாடிட்டு இருக்கணும்? தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. இந்த ஊர் பஞ்சாயத்து மேல இருக்க மரியாதையால தான் நான் உங்ககிட்ட கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்கேன்னு அவங்க கோவத்துல பேசிட்டு இருந்தாலும் தாய் பாசத்துல ஒரு கட்டத்துல குழந்தைய பார்த்து ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஊர்க்காரங்களுமே இங்க பாருமா, எதுவாக இருந்தாலும் இன்னொரு தரப்பு நியாயத்தும் நாங்கள் கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லும் போதே கரெக்டாக சேதுவும் இங்கே பாருங்க, என்ன இருந்தாலும் இது ஏன் ரத்தம் ஏன் வாரிசு, என்னால் அப்படியெல்லாம் இவகிட்ட ஒப்படைக்க முடியாது. முதல்ல நீங்களே சொல்லுங்க, எங்கள் வீட்டில் நல்லா வசதியாக வாழ வேண்டிய என் குடும்ப வாரிசு எதுக்காக அங்கே போய் கஷ்டப்படணும்? ஒரு வேளை சோத்துக்கும் என் குழந்தை எதுக்காக கஷ்டப்படணும்? அதை பார்த்துட்டு என்னால் கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது. என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால தான் என் குழந்தைய நான் ராஜா மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அவகிட்ட இருக்க அந்த பெண் குழந்தைய கூட அவளால் உண்மையா நல்லாவே வளர்க்க முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்களோட குடும்ப கஷ்டம் எப்படின்றது இந்த ஊருக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. அதனால முடிஞ்சா அந்த பெண் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு மனசாட்சியே இல்லாம தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து 2 குழந்தையுமே பிரிக்கணுன்ற மாதிரி சேர்த்து பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் மனசுக்குள்ளேயே ஐயோ, ஒரு குழந்தை வந்ததுக்கே நம்ம இவ்வளோ தூரத்தில் ஆயிட்டோம், ஆனால் 2 குழந்தையும் வந்துச்சு, சேது மாமா பக்கத்துல கூட போக முடியாதுன்னு அந்த கடவுள்கிட்டலாம் தயவு செஞ்சு இந்த குழந்தை தமிழ்ச்செல்விக்கிட்டே போயிடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கா. ஆனா தமிழ்ச்செல்வியும் இந்த ஊர்க்காரங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா பெத்த அம்மா கிட்ட இருந்து பச்சை பிள்ளைங்களை பிரிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு நல்லா புரிய வரும். அதனால கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் குழந்தைகளை என்கிட்டயே ஒப்படைச்சிருங்கன்னு சொல்ல இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த பஞ்சாயத்துக்காரங்களுமே சரிம்மா, இந்த விஷயத்த நமக்கு குழந்தைகிட்டயே ஒப்படைச்சிடலாம். முதல்ல 2 குழந்தைங்களையும் படுக்க வைங்க, ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். எந்த குழந்தை எந்த சீட்டு எடுக்குதோ அவங்க கிட்ட தான் குழந்தை போகணும். இதுக்கு சம்மதமான கேட்க அதுக்கு ஆரம்பத்தில் தமிழ்ச்செல்வி சம்மதம் தெரிவிக்கலானாலும் அதுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்கள அவங்க எப்படியோ சம்மதம் தெரிவிக்க வச்சிடுறாங்க. சேதுவும் அதே மாதிரி தான் குழந்தைய படுக்க வச்சிடுறாங்க. சீட்டு குலுக்கி பார்த்து எடுக்கும்போதும் குழந்தைங்க அதே மாதிரி தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் ஒன்று வர்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பெண் குழந்தை தமிழ்ச்செல்விக்கும் ஆண் குழந்தை சேதுவுக்கும் தான் சீட்லேயுமே வந்திருக்கு. இதை பார்த்துட்டு பஞ்சாயத்து தலைவரும் குழந்தைங்களே இதை முடிவு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேச, ஆனால் தமிழ்ச்செல்வியும் என் குடும்பத்தில் இருக்கவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் இப்படி அர்த்தமே இல்லாத ஒரு சடங்குக்காக என் குழந்தைய நான் கொடுத்தேன். ஆனால் கண்டிப்பாக இந்த சீட்டில் வந்த விஷயத்துக்காக என் குழந்தையோட வாழ்க்கையை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லையா நான் கோர்ட் மூலயமா என் குழந்தைய வாங்கிக்கிறேன். அதான் 2வது தடவை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் என் குழந்தைய பறிக்க பார்க்குற இந்த மனசாட்சியே இல்லாத குடும்பத்துக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது சரியான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக அங்கேருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க, இதை பார்த்துட்டு பஞ்சாயத்துக்காரங்களும் இங்கே பாருங்க, நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம், இதுக்கப்புறமா முடிவெடுக்க வேண்டியது உங்கள் 2 குடும்பம் தான். நீங்களாக பார்த்து என்ன முடிவெடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த பஞ்சாயத்து இதில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே கையை விரிச்சிடுறாங்க. சேதுவும் விடாப்பிடியா கண்டிப்பாக என் குழந்தைய அவகிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யாவும் மாமா, ஏன் மாமா இப்படியெல்லாம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவள் தான் குழந்தை வேணும் வேணும்னு அப்படி நம்மளெல்லாம் கெட்டவங்கள சித்தரிச்சு அந்த குழந்தைங்கள நம்மளால நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கால, அவளோட குழந்தை நமக்கு எதுக்காக? பேசாமல் அந்த குழந்தைய அவகிட்டயே கொடுத்துருங்க மாமா. எதுக்காக இந்த தேவையில்லாத தொல்லை நமக்குன்னு பேச, அப்போ கரெக்டாக இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் கேட்டிங்களா, பஞ்சாயத்து ஆளுங்க சொன்னீங்களே பெரிய வீட்டுக்காரங்க இந்த குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் நடக்கிறத பார்த்தீங்களா? சித்தி கொடுமையை அவள் ஊர் முன்னாடியே காட்டிட்டா என் குழந்தைங்கள தொல்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே இது ஊர் முன்னாடி சொன்னவ தனியாக வீட்டில் இருக்கும்போது என் குழந்தைய கொடுமைப்படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதனால தயவு செஞ்சு கடைசி முறையாக உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், என் குழந்தைங்கள நீங்களே வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்ல, அப்போது ஐஸ்வர்யா பேசினதை கேட்டதுக்கு அப்புறமா பஞ்சாயத்துக்காரங்களும் மனசு மாறுற மாதிரி தோணுது. அதனால அவங்க சேதுக்கிட்ட, என்னையா சேது, உனக்கு மட்டும்தான் குழந்தைங்கள வளர்க்கணுன்ற ஆசை இருக்கா என்ன? இந்த ஐஸ்வர்யா பிள்ளை பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக அவள் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்க மாட்டா போலேன்னு சொல்லிட்டு பேச, அதுக்கு சேதுவும் பதட்டத்தோடு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ ஏதோ என்னை அசிங்கப்படுத்திட்டான்ற கோவத்தில் தான் பேசிட்டான். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்கன்னா இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துப்பான், நாங்கள் 2 பேருமே சேர்ந்து குழந்தைங்கள நல்லபடியாக வளர்ப்போன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பஞ்சாயத்து ஆட்களும் அது உண்மையாக இருந்தால் நாங்களே ஏதாவது பண்ணி குழந்தைங்கள கொடுத்துருவோம், ஆனால் அதை உன் பொண்டாட்டியை வாயிலேருந்து சொல்லட்டுன்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்கிற? குழந்தைய நீ நல்லபடியாக பார்த்துப்பியா? குழந்தைய கடைசி வரைக்கும் உன்னோட பெத்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துப்பியான்னு கேட்க, இதை கேட்டதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யாவும் மனசுக்குள்ள இப்போ மட்டும் நான் பார்த்துப்பேன்னு சொன்னா கண்டிப்பா இவங்க எல்லாரும் குழந்தைய விடாப்பிடியா கையில எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி மட்டும் நடக்கவே கூடாதுன்னா என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு நான் சொன்னா மட்டும் தான் உண்டு. ஆனா அப்படி சொன்னாலும் சேது மாமா என் மேல கோவப்படுவாங்க.
ஆனா அந்த கோமல்லாம் ஒரு 2 நாள் தானே இருக்க போது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குழந்தைய மறக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் நான் என் வலைய சேது மாமாவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சுருவேன். எல்லாமே நார்மல் ஆயிடும்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, நானும் ஒரு சின்ன பொண்ணு தான். என்னால கல்யாணம் ஆன அடுத்த நாளே ஒரு குழந்தைக்கு அம்மாவெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன் இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 2, 3 வருஷம் தான் குழந்தைங்கள பத்தியே யோசிப்பாங்க. ஆனா என்ன மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கவங்க யாருக்குமே உரிமை கிடையாது. எனக்குமே மற்ற சாதாரணமான பொண்ணுங்க மாதிரி என் புருஷன் கூட மட்டும் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பட்டும் படாம குழந்தைய பார்த்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வியும், பாத்தீங்களா அவ சொல்றத வச்சே பார்க்கும்போது அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியலையான்னு கேட்க, அதுக்கு அந்த பஞ்சாயத்துக்காரங்களும், என்னம்மா இப்போ நீ வெளிப்படையோ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? குழந்தைய உன்னால பார்த்துக்க முடியுமா முடியாதா? குழந்தைக்கு உன்னால அம்மாவா இருக்க முடியுமா முடியாதான்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யாவும், என்னால கண்டிப்பா அடுத்தவ குழந்தைக்கெல்லாம் அம்மாவா இருக்க முடியாது, அந்த குழந்தைய பார்த்துக்கவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இப்படி ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்கு. ஏன் ஐஸ்வர்யா இப்படி ஒரு பதில சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அவங்க, ஐஸ்வர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது என்ன இருந்தாலும் உன்னோட புருஷனோட குழந்தை தானே, நீ பார்த்துப்பேன்னு சொல்லு, மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், அதான் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா பஞ்சாயத்துக்காரங்களோ, என்னம்மா என்ன, அதான் அவளே சொல்லிட்டால, இதுக்கு மேலேயும் இந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கறதுல எங்களுக்குமே விருப்பம் இல்லை. இவங்க இப்பவே இப்படி பேசுறாங்கன்னா கண்டிப்பா அங்க அந்த குழந்தைக்கு கொடுமை நடக்காதுன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. அதனால குழந்தைய தயவு செஞ்சு அவங்களோட அம்மாகிட்டயே ஒப்படைச்சிருங்க. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை மீறினா கண்டிப்பா நீங்க எல்லாருமே தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய விஷயத்த எடுத்து சொல்ல, இதை கேட்டுட்டு சேது கண் கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இதை பார்த்த ராஜாங்கமும், இதுக்கு மேலேயும் நம்ம இதுல பேசலன்னா மிகப்பெரிய தப்பாயிடும்னு சொல்லிட்டு உடனடியா தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, யாருமே எதிர்பார்க்காதபடி, இங்க பாருமா, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே எதுவுமே கேட்டது கிடையாது. ஏன் என் பெத்த அம்மா கிட்ட கூட எதுவுமே வேணும் வேண்டான்னு கேட்டது கிடையாது. அதனால முதல் முறையா என் வாழ்க்கையில முதல் முறையா உங்ககிட்ட கையேந்து நிக்கிறேன். தயவு செஞ்சு என் குடும்ப வாரிசை என்கிட்டயே கொடுத்துருமா. கண்டிப்பா யார் அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கலனாலும் எங்க குடும்ப வாரிசை நான் பொத்தி பொத்தி பார்த்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்க, அதே நேரத்தில் முகுனாவும், ஆமாம்மா தயவு செஞ்சு எங்க குடும்ப வாரிசை எங்ககிட்ட ஒப்படைச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்களுமே கையெடுத்து கும்பிட்டு தமிழ்ச்செல்வி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 குழந்தையுமே தூக்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்விக்கும் இப்படி ராஜாங்கமும் மோகனாவும் தங்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்குற மாதிரி குழந்தைய கேட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஆடி போயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து தமிழ்ச்செல்வி என்ன பண்ண போறாங்க? சேதுக்காக இல்லைனாலும் அவங்க அட்லீஸ்ட் ராஜாங்கத்துக்காகவும் மோகனாக்காகவும் தன்னோட குழந்தைகள்ல ஒன்று எடுத்து அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க போறாங்களா என்ன? அப்படி மட்டும் கொடுத்துட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய ஆப்பு சேது மூலயமாவும் ராஜாங்கம் மோகனா மூலயமாவும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்து ஐஸ்வர்யாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ அவங்களோட குடும்ப வாரிசை இப்போ அவங்களே வளர்க்க போறாங்களான்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.